பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசித்து கேட்டதான இந்த வசனத்தை ஆண்டவரை விளங்கி கொள்ளத்தக்கதாக கர்த்தரை எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்தில் உள்ள மகத்துவங்களை ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ள, அதன்படி நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரை கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் செய்தியாக இந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் ஏவினார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும், வரப்போகிற புத்தாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவ சமூகத்தில் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்திலே எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மீகா தீர்க்கதரிசி சொன்னதான ஒரு தீர்க்கதரிசன வசனம். இதை விளங்கி கொள்வது மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் செய்தியாக காணப்படுகிறது. இந்த காரியத்தை நான் 4 பகுதிகளாக உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதை தீர்க்க தரிசனமாக சொன்ன மீகா என்ன சொல்கிறார்? அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இது நம்முடைய தியானிக்க போகிற முதல் காரியம். இரண்டாவதாக, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிறிய ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் அல்லது அறியப்படாத ஒரு பட்டணத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற 2வது செய்தி. இந்த 2 செய்திகள் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 2 பாடங்கள். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் நம்ப முடியாத, நம்மால் நிச்சயமாகவே இது நடக்கும் என்று நாம் நினைத்து பார்க்காத, நம்ப முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கைகளை செய்ய முடியும். ரெண்டாவதாக அந்த பாடம் என்னவென்றால், நம்மால் கிரகிக்க கூட முடியாத, முதல்ல நம்ப முடியாத, ரெண்டாவது நம்மால் கிரகித்து கூட பார்க்க முடியாது, சிந்தனையில் கூட நம்ம கனவுல கூட நினைத்து பார்க்காத சில காரியங்களை கூட கர்த்தர் நமக்காக செய்வார். இந்த 2 வாக்கு தத்தங்களும் இந்த ஆண்டவரை குறித்து சொன்னதான அந்த தீர்க்க தரிசனத்திற்குள்ளே அடங்கி மறைந்து காணப்படுகிறது. முதலாவதாக மீகா 4:8 வாசிக்கும்போது, மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்திலிருந்து வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்திலிருந்து வரும் என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து மீகா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அந்த மீகா புத்தகம் முழுவதையும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். மீகா 5:2 எப்பிராத்தா என்று நாம் ஆரம்பிக்கிறது இந்த வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே. எப்பிராத்தா என்றால் நமக்கு இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் அல்லது கன்னியாகுமரி மாவட்டம் என்று சொல்வது போல, அந்த நாட்களில் யூதேயா தேசத்தில் ஒரு பெரிய பகுதி, அது எப்பிராத்தா, ஒரு மாவட்டத்தை குறிக்கிறதான ஒரு காரியம். அதில் பெத்லெகேம் என்பது ஒரு சிறிய கிராமம், ஒரு யாராலும் மிகவும் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் தாவீதும் பிறந்தார் என்று 1 சாமுவேல் 17ஆம் அத்தியாயம் 12வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும்.
இந்த சிறிய கிராமம், அதாவது டூ லிட்டில், இந்த இவ்வளவு சின்ன கிராமத்திலேயா உலகத்தை மீட்கப் போகிற இரட்சகர் பிறப்பார் என்று நாம் நினைக்கிற அளவிற்கு ஒரு சிறிய கிராமம். தாவீதினுடைய வாழ்க்கையிலும் அதே போலத்தான் இருந்தது. மந்தைக்கு பின்னால் சென்ற, காட்டிலே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜாவாக, அதுவும் 40 ஆண்டுகள் ஆளுவார் என்று யாருமே நினைத்து பார்க்க முடியாது. ஒரு அசாதாரணமான ஒரு தெரிந்தெடுப்பு என்று நாம் சொல்லலாம். அதாவது அன்லைக்லி சாய்ஸ். அதே போல தான் நம்முடைய ராஜாதி ராஜாவும் நம்முடைய கர்த்தாதி கர்த்தரும் இந்த தெரிந்து கொள்ளப்படாத, அறியப்படாத எப்பிராத்தா என்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம் பெத்லேகம். அந்த பெத்லேகமிலே பிறப்பார் என்று யாரும் நினைத்து பார்க்கல, யாருக்கும் அது விளங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திலே பிறந்தார் என்கிறதை இந்த எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லேகமே என்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சிறிய கிராமத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார். மீகா 5ஆம் அத்தியாயம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் இனியும் பூமியின் எல்லைகள் பரியந்தம் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர் என்றும், அவர் எப்படியாக இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் பலமுள்ள தேவன், அவர் பிதாவாகிய தேவன், அவருடைய ஒரே குமாரன் என்கிற எல்லா சத்தியத்தையும் மீகா 5ஆம் அத்தியாயம் 4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். யூதர்களுக்கு தெரியும். யூதர்கள் என்றால் யூதர்களுடைய வேத பண்டிதர்கள் அநேகருக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்லேகமிலே பிறப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் 42வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் எந்த சந்ததியில் பிறப்பார் என்றும் எந்த இடத்தில் பிறப்பார் என்றும் வேத பண்டிதர்கள் அவர்கள் அறிந்திருந்தார்கள். தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லேகம் ஊரிலிருந்தும் கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே ஒரு சர்ச்சை உண்டாகிறது. கலிலேயாவில் இருந்து எந்த நன்மை உண்டாகுமா? இவர் கிறிஸ்துவானால் இவர் எப்படி கலிலேயாவிலிருந்து வர முடியும்? எப்படி பெத்லேகமிலிருந்து இவர் பிறக்க முடியும்? அவர்களுடைய எதிர்பார்ப்பு எருசலேமிலே அவர் பிறப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். எனவே இப்படி சர்ச்சை இருக்கிற இடத்திலே தான் அவர்களுக்குள்ளே ஒருவர் சொல்லுகிறார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லேகம் ஊரிலிருந்தும் கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? இந்த முகவுரையோடு கூட நான் சொன்ன 4 காரியங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக, அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இன்றைக்கு அநேகர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு 2025 ஆண்டுகள் என்று நினைக்கிறார்கள். அது அல்ல. அவர் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்த பிறகு 2025 ஆண்டுகள் காணப்படுகிறது. அவர் அநாதி தேவன், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அநாதி தேவன் பூர்வ காலத்திலே இருந்து இருக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே எங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த கல்லையும் அந்த மண்ணையும் வைத்திருக்கிற இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் இருக்கிறார். சிலர் சொல்லுகிறார்கள், மரியாளின் மகன்தானே, இவர் மரியாளின் மகன்தானே. மரியாள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்தது உண்மை. ஆனால் அவர் அநாதி தேவன். அவர் பூர்வ காலத்திலிருந்து இருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் அநாதி என்றால் எட்டர்னிட்டி. அவருக்கு அங்கே ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. பூர்வத்தில் உள்ளதென்றால் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அல்லது ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ், காலாகாலமாக நம்ம பல வருடங்களாக தொன்று தொட்டு என்று சொல்லுகிறோமே, அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் இருக்கிறது. எனவே அவர் ஒரு குழந்தை இயேசு அல்ல, அல்லது 2025 ஆண்டுகள் தான் அவருடைய சரித்திரம் என்பதல்ல. அவருடைய சரித்திரம் அது பூர்வ காலத்தில் இருந்து இருக்கிறது. அவர் அநாதி தேவன், அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். இதை நன்றாக நாம் கிறிஸ்தவர்கள் விளங்கி கொண்டால்தான் மற்றவர்கள் சொல்லும்போது அவர்களுக்கு இதை நாம் எடுத்து சொல்ல முடியும். உபாகமம் 32:7
அந்த வசனம் இதை நமக்கு சொல்லுகிறது. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். ஆண்டவரை பற்றி சொல்லுகிற எத்தனையோ வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள், அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்கு முன்பு அவரை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்கிறது. 74ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில், பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக பிறந்து ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தினமும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர் யார்? பூர்வ காலத்து ராஜா. 77ஆம் சங்கீதம் 5வது வசனம் 11வது வசனத்திலையும் பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் நான் சிந்திக்கிறேன். நம்ம அதை சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். 11வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய செயல்களை நான் நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன். பூர்வ காலத்தில் இருந்தே, இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே இருந்து அவர் செய்த அதிசயங்களை அவர் வேத புத்தகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதை நாம் நினைவு கூறுகிற ஒரு அந்த ஆதியாகமத்தில் ஆண்டவர் சிருஷ்டிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே அநாதி தேவனாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார் என்கிற சத்தியத்தை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 78ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை நான் வெளிப்படுத்துவேன். வேதத்தை வாசித்து பாருங்க, வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. அந்த 2025 ஆண்டுல அவருடைய ஆரம்பம், அவர் ஆரம்பம் இல்லாதவர், அவர் முடிவு இல்லாதவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். 143ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இந்த தேவன் அநாதி தேவன், இவர் அநாதி தேவன். அவருடைய சிருஷ்டிப்பில் தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 45:21 நீங்கள் தெரிவிக்கும்படி பாருங்க, இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். கேட்பது மாத்திரமல்ல, விளங்கி கொள்வது மாத்திரமல்ல, நீங்கள் தெரிவிக்கும்படி, மற்றவர்கள் அறியாதவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லும்படி நீங்கள் சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த திருத்துவத்தின் தேவன், அந்த திருத்துவத்தின் தேவன் சொல்கிறார், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, அநாதி தேவன் நான், பூர்வ காலம் முதல் இருக்கிறேன். ஏசாயா 46:10 சொல்கிறது, அந்த அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளால் பூர்வ காலம் முதற்கொண்டு நான் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 63:9-11 வசனங்களை வாசிக்கும் போது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். நம்முடைய ஆண்டவருடைய அந்த குணாதிசயமே பூர்வ காலம் முதல் அநாதி தேவனாய், அந்த 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். மீகா 7ஆம் அத்தியாயம் 14:20 வாசிக்கிறேன். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தரலும், பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய எல்லா வசனங்களும் பூர்வத்தை சுட்டி காட்டுகிறது, அநாதியை சுட்டி காட்டுகிறது. எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாளிலே அந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடும் போது அவர் ஒரு குழந்தை இயேசுவாக நினைத்து நாம் அதை அனுசரிப்பதல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன்
அல்லது அவருடைய அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அவர் ஒரு அனாதி தேவன். பூர்வ காலம் முதல் அவர் நம்மை நடத்தி வந்தது. அதனால்தான் பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் என்றும், பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய காலங்கள் அப்படியாய் காணப்படுகிறது. அடுத்து அது பாருங்க, அந்த மீகா 7:20 சொல்லுகிறது, தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவாராக. எனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன். அதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். யூதர்கள் சொன்னார்கள், உனக்கு 50 வயதாகவில்லையே, நீ எப்படி ஆபிரகாமுக்கு முன்னாக இருக்க முடியும் என்று கேட்டார்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் அநாதி தேவன் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:12 அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்படுமேயானால், இன்றைக்கு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறப்பாரேயானால், அது அல்லது அவர் பிறந்திருக்கிற அந்த அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்வோமேயானால், பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறப்பதையும் அதன் மூலம் தாவீதுக்கு அளித்த வாக்குத்தத்தம், அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று சொன்னதையும் இந்த வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆதியாமத்தில் வரும்போது 49:10 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதுமில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் வருவார்கள் என்று அந்த ரட்சிப்பின் மாபெரும் திட்டத்தை ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் அங்கே தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரம் 2025 ஆண்டுகள் அல்ல. அவர் அநாதி தேவன் என்பதை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுகிறேன். ஆபகுக்கு 1:12 கர்த்தாவே நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவரும் அல்லவா என்று ஆபகுக்கு சொல்கிறார். அந்த பரிசுத்த தேவன் என்பதையும், அவர் பூர்வ காலம் முதல் இருக்கிறவர் என்பதையும், அவர் அநாதி தேவன் என்பதையும், அவரை சேவிக்கிற ஜனங்கள், இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற ஜனங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மல்கியா 3:2 வரை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டம், அவருடைய சுத்திகரிப்பின் திட்டம், அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற திட்டம், நம்மை அக்கினியினால் புடமிடுகிற திட்டம், வண்ணான்கள் யூஸ் பண்ணுகிற அந்த சவுக்கு காரத்தை போல பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் மூலமாக நம்மை அவர் சுத்திகரிக்கிற திட்டம், கர்த்தருடையவர்களாக நம்மை மாற்றுகிற திட்டம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறும்போது அவர் வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் செலுத்தும் காணிக்கை பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் அவருக்கு பிரியமாயிருந்தது போல கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. அதே போல நம்முடைய காணிக்கை, நம்முடைய படைப்புகள், நம்முடைய அர்ப்பணிப்புகள், நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்களும் நானும் அந்த பூர்வகால தேவனை, அந்த அநாதி தேவனை மகிழ்விக்க வேண்டும் என்றால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் அநாதி காலமாய், அவர் பூர்வ நாட்களிலே அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதைத்தான் அந்த முதல் காரியமாக நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அநாதி தேவன். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், எட்டர்னல் காட். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு எட்டர்னல் காட் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும்.
இந்த ஆதியும் அந்தமுமான காரியத்தை அது இன்னும் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது யோவான் 1:1 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோம். கொலோசியர் 1:17 வாசிக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும்போது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாவற்றிற்கும் முந்தினவர் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு முன்னால எதுவுமே இல்லை, அவருக்கு முன்னால ஒரு சரித்திரம் இல்லை, அவருக்கு முன்னால இன்னொரு சிருஷ்டிகர் இல்லை, இன்னொரு தேவன் இல்லை. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வரும்போது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன், அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவர் அநாதி தேவன், அவர் பரிசுத்த தேவன், அவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவன், அவர் நம்மை மீட்பர், சர்வ வல்லமை உள்ளவர். அதே நேரத்தில் அவரே சொல்கிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்ததென்று அவர் பிதாவினுடைய பிரதிபலிப்பு என்பதை அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோவான் 3:16 அந்த கீவேர்ட் ஆஃப் த பைபிள் என்று சொல்வார்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அது அந்த திட்டத்தை நிறைவேற்றத்தான் அவர் கன்னிமரியாளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரால் அவர் உற்பவிக்கப்பட்டு அவர் ஒரு மனிதனாக தோன்றினார். அதிலிருந்தெல்லாம் அவருடைய சரித்திரம் ஆரம்பிப்பது. அவருடைய சரித்திரம் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு சரித்திரம். நீதிமொழிகள் 8ஆம் அத்தியாயம் 22 31 வரை நீங்கள் வாசித்து பாருங்க, இன்னும் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் அவர் இந்த வானத்தை படைப்பதற்கு முன்பாக, பூமியை படைப்பதற்கு முன்பாக, சூரியனை சந்திரனை சகல ஜீவராசிகளை படைப்பதற்கு முன்பாக கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்பும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசு அல்ல, அவர் குழந்தை இயேசு அல்ல, அநாதி தேவன் மானிடனாய் நம்முடைய பூமியிலே பிறந்தார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறக்க வேண்டும். அதைத்தான் கலாத்தியர் 4:5 வாசிக்கும் போது, காலம் நிறைவேறின போது தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி, அந்த ரட்சிப்பின் திட்டத்தின்படி காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எனவே நான் முதலாவது அந்த மீகா தீர்க்கதரிசியினிடத்து காரியத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அநாதி தேவன், அல்பாவும் ஒமேகாவுமானவர், பூர்வ காலம் முதல் இருக்கிற தேவன். அவருக்கு முன்பு எதுவுமே இருந்ததில்லை, அவருக்கு முன்பு எதுவுமே இருந்ததில்லை என்பதை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லேகேமே. மத்தேயு 2ஆம் அத்தியாயம் 1-6 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லேகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்கள் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். பாருங்கள், இந்த மீகா தீர்க்கதரிசி எழுதின அதே காரியத்தை இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் ஆவியானவர் திரும்பவும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். மீகா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அதற்கு பிறகு ஆபகுக்கு தீர்க்கதரிசியுடைய காலத்திற்கு பிறகு 400 வருடங்கள் இருண்ட காலம். எனவே 600 + 400
ஆயிரம் வருடங்கள், கிட்டத்தட்ட 1200 வருடங்கள் என்று வேத பண்டிதர்கள் கணக்கிடுகிறார்கள். மீகா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து அந்த சொன்ன தீர்க்க தரிசனம் பாருங்க, 1200 வருடங்களுக்கு முன்பாக வரப்போகிற இரட்சகர் அறியப்படாத ஒரு கிராமத்திலிருந்து பிறப்பார் என்று அவ்வளவு துல்லியமாக வேதவசனம் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. இது எதை காட்டுகிறது? நீங்களும் நானும் வாசிக்கிற இந்த வேதாகம புத்தகம் அது சத்தியமானது, அது சத்திய வேதாகமம். அதே தான் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் அது சத்திய வேதாகமம். இயேசு பிறப்பதற்கு முன்பாக அறியப்படாதிருந்த அந்த பெத்லகேம் இப்பொழுது அறியப்பட்டதாய் மாற்றுகிற ஒரு கிருபையை அந்த பட்டணம் பெற்றுக்கொண்டது, அந்த கிராமம் பெற்றுக்கொண்டது. அதே போல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அறியப்படாதிருந்த ஒன்றை மற்றவர் அறியப்படாதிருந்த ஒன்றை தேவன் அறிந்து தம்மண்டையில் இழுத்து கொண்டு அவர் உன்னை ரட்சித்ததனால இன்றைக்கு நீ அநேகருக்கு நீ அறியப்பட்டவளாய் மாறுகிற ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தருகிறார். எனவே சிறிய பெத்லகேம் அல்ல, இப்பொழுது பெரிய பெத்லகேமாய் அது காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அத்தியாயம் 31வது வசனம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க்கு 4ஆம் அத்தியாயம் 30லிருந்து 32 வரை வாசித்து பாருங்கள். லூக்கா 13ஆம் அத்தியாயம் 18-19 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தை பற்றி ஓமைகளை சொல்லும்போது சகல விதைகளிலும் அல்லது சகல பூண்டுகளிலும் சிறிய விதை கடுகு விதை என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த கடுகு விதை பெரிய மரமாகி அது கிளைகளை விட்டபோது அதில் ஆகாயத்து பட்சிகள் எல்லாம், ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதில் தாபரிக்கும் என்று சொல்கிறார். இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வார்த்தை கடுகு போன்ற அந்த வேத வசனம் உன்னுடைய இருதயத்தில் விழும்போது அது பெரிய மரமாக பெரிய விருட்சமாக வளர்ந்து நீ கனி கொடுக்கிற ஒரு மகளாக நீ மாறி உன்னிடத்தில் ஆத்துமாக்கள் தேடி வருகிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. அறியப்படாதிருந்த பெத்லகேம் இன்றைக்கு அறியப்பட்டது போல ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு மனிதன் இன்றைக்கு அறியப்பட்டவராய் அநேகரை கர்த்தரண்டையில் வழிநடத்துகிற ஒரு மனிதனாய் அவன் மாறுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பார்க்க முடியும். அதற்கு சில உதாரணங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12வது கோத்திரம்தான் பென்யமீன் கோத்திரம். அந்த கோத்திரம்தான் உள்ளதிலே சிறிய கோத்திரம். அந்த கோத்திரத்திலிருந்து தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற முதல் ராஜா சவுல் வந்தார். எனவே நான் சிறியவன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் அற்பமானவன் என்று நான் நினைக்க வேண்டாம், நான் படியாதவன் கல்லாதவன் என்று நினைக்க வேண்டாம், பேசுகிற திறமை எனக்கு இல்லை என்று நினைக்க வேண்டாம். கர்த்தரை குறித்த அந்த வாஞ்சை மாத்திரம் நம்மிடத்தில் இருந்தால் போதும். அறியப்படாத பெத்லகேம் அறியப்பட்டது போல அந்த பென்யமீன் கோத்திரம் அறியப்படாத கோத்திரத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவை தெரிந்தெடுக்க சித்தம் கொண்டது போல ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த அவராலே முடியும். காட்டில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது அடுத்த இஸ்ரவேல் ராஜா ஆனோய். 8வது பையன் வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்டவன் என்று சொல்லுகிறார்கள், வீட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார்கள், சரித்திரங்கள் அப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அதை குறித்து திட்டமான எனக்கு ஒரு அறிவு என்னிடத்தில் இல்லை. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட தாவீதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொன்னார். சமஸ்த இஸ்ரவேலை ஆளும்படியாக அவனை தெரிந்தெடுத்தார். கிதியோனை பாருங்க, கிதியோன் மீதியான இடத்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டும். அந்த கிதியோன் மனாசே கோத்திரத்தை சார்ந்தவன். அந்த கிதியோன் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய குடும்பம் எளிய குடும்பம், என்னுடைய வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்கிறான். எளிய குடும்பத்தில் எல்லாரிலும் சிறியவன் ஆகிய ஒரு மனிதனை தான் தேவனாகிய கர்த்தர் அவர் தெரிந்தெடுத்தார். எதற்காக தெரிந்தெடுத்தார்? மீதியானவருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக. அதே போல இன்றைக்கு உலகத்திலிருந்து ஜனங்களை ரட்சிப்பதற்கு வழி நடத்துவதற்காக நமக்கு படிப்பு, பட்டம், பதவி, அந்தஸ்து எதுவுமே தேவையில்லை. அந்த ரட்சிப்பு நம்மிடத்தில் கிரியை செய்தால் போதும், அநேகரை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்த முடியும். அதைத்தான் இந்த சிறிய பெத்லகேம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யூதா நிருபத்தை பாருங்க.
இந்த வேத புத்தகத்தில் ஒரு மிக சிறிய ஒரு புத்தகம். மொத்தமே 1.5 பக்கம்தான் வேத புத்தகத்தில் அது காணப்படுகிறது. அது மொத்தமே 25 வசனங்கள் தான். ஆனால் அந்த 25 வசனங்களில் அந்த 1.5 பக்கத்தில் அநேக வெளிப்பாடுகள், எங்கும் சொல்லப்படாத வெளிப்பாடுகள், விழுந்து போன தூதர்களை குறித்து, மோசையின் சரீரம் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டது என்று குறித்து, ஆண்டவருடைய வருகையை குறித்து, பின்மாற்றக்காரர்களுடைய முடிவை குறித்து அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி அநேக சத்தியங்களை நமக்கு எடுத்துக்காந்த யூதா நிருபம். எனவே அளவை பொறுத்தல்ல, அந்தஸ்தை பொறுத்தல்ல, அல்லது அதனுடைய உயரத்தை பொறுத்தல்ல, அகலத்தை பொறுத்தல்ல, நம்முடைய இருதயத்தை பொறுத்து ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த அவரால் முடியும். மரியாள் என்ன சொல்கிறார்கள்? மரியாளிடத்தில் கபிரியல் தூதன் வந்து சொன்னபோது, உமது அடிமை நான் என்று சொல்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஒரு பாக்கியவதி என்று அழைக்கப்பட்டவள். அவளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உமது அடிமை. ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் அந்த சிறிய பெத்லகேம் எதை காட்டுகிறது? நம்முடைய மனத்தாழ்மையை காட்டுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எப்படி அவர் எதிர்த்து நிற்கிறார். எனவே நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்மை ரட்சிக்க முடியும், நம்மை உயர்த்த முடியும், நம்மை பயன்படுத்த முடியும். நமக்காக அவர் திட்டமிட்டு செயல்பட முடியும். நாம் திட்டமிடாததை தேவன் நமக்காக திட்டமிட்டு நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்ய முடியும் என்பதை இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சிறிய பெத்லகேம் ஆண்டவருக்காக பயன்பட்டது போல சாரிபாத்து விதவை என்ன சொல்றா? ஒரு படி மாவுதும் கொஞ்சம் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. ஆனால் அந்த கொஞ்சம் எண்ணெயை, அந்த ஒரு படி மாவை பஞ்ச காலத்தில் அந்த சாரிபாத்து விதவை, அவளுடைய மகன் எலியா தீர்க்கதரிசி 3 பேரும் திருப்தியாய் சாப்பிட கர்த்தர் உதவி செய்தார். எனவே உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் தாளந்து, உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பணம், உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் சரீர சுகம், இதை நீங்கள் கர்த்தருக்கு என்று பயன்படுத்துவீர்களே ஆனால் பஞ்சத்தில் வாழுகிற வேதத்தை அறியாத அநேக மனிதர்களை நீங்களும் நானும் ரட்சிப்பு கொள்ள வழி நடத்த முடியும். தாவீதினுடைய ஊர் பெத்லகேம், தாவீதினுடைய நகரம் எருசலேம். பெத்லகேம் அறியப்படாத இடம், எருசலேம் அறியப்பட்ட இடம். ஆனால் தேவன் அறியப்பட்ட ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளவில்லை. அறியப்பட்ட ஒரு இடத்தை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அறியப்படாத பெத்லகேமை ஏன் தெரிந்து கொண்டார்? 2 வருடங்கள் அந்த பெத்லகேமில் இயேசு குழந்தையை பாதுகாக்க வேண்டும். ஏன் பாதுகாக்க வேண்டும்? எருசலேமிலே பிறந்திருப்பாரையானால் அங்கு ஏரோதனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாதிருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை உயர்த்தாமல் இருக்கலாம், அல்லது நம்மை ஆண்டவர் மறைத்து வைக்கலாம். நமக்கு வர வேண்டிய அந்த ரெகக்னேஷன் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். எதற்காக? ஒரு பரிசுத்த பாதுகாப்பை நமக்கு தருவதற்காக, சத்துருவனுடைய பிடியில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்காகத்தான். சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்த வளர்ச்சி, நாம் எதிர்பார்த்த உயர்வு, நாம் எதிர்பார்த்த ரெகக்னேஷன், இது எதுவுமே இல்லாமல் ஊழியத்தை பல ஆண்டுகளாய் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அதற்கு பின்னாலே ஒரு சத்தியம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அன்றைக்கு அறியப்படாத பெத்லகேமிலே அந்த குழந்தை இயேசு 2 வருடம் பாதுகாக்கப்பட்டது. சத்துருவாகிய ஏரோதுவின் கையில் இருந்து தப்புவிக்கப்பட்டது போல உங்களையும் என்னையும் தப்புவிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக தேவன் அனுமதிக்கிற ஒரு பாதை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம் 27 நான் 31 வரை வாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இது எதற்காக இப்படி பண்ணுறாரு? ஏன் பெத்லகேம் அந்த சிறிய பெத்லகேமுக்கு போனார்? ஏன் உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு தாமதப்படுகிறது? ஏன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் தாமதப்படுகிறது? ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? பாருங்க, ஒரு அருமையான காரியத்தை அந்த வசனத்தில் ஆவியானவர் பவுல் மூலமாய் சொல்கிறார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் நம்மை மறைத்து வைக்கிறார். ஆண்டவர் சில பலகீனங்களை நமக்கு அனுமதிக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் பவுலிடத்திலே சொன்னார். 3 தடவை நான் வேண்டினேன்னு சொன்னார்.
வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அவருடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்குமா, பார்ப்பதற்கு அது ரொம்ப அருவருப்பாக இருக்குமா, அதே போல் அவருடைய கையில் ஒரு பலகீனம் இருக்குமா. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, அதை நீ அனுபவி, அதை தாங்கிக் கொள்ள என்னுடைய கிருபை உனக்கு போதும். இது ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன் ஆண்டவர் குணப்படுத்தலை? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு, நம்மை உயர்த்தாதபடிக்கு, நாம் ஒரு ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ளத்தக்கதாக, நாம் எவ்வளவுதான் நம்ம துள்ளுனாலும் நம்ம ஒரு நம்மை ஆளுகை செய்கிற ஒருவர் பெத்லெகேமிலே பிறந்தார். அவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறக்கிறார். எனவே அறியப்படாத பெத்லெகேம் அறியப்பட்டது போல தேவன் நம்மளையும் அறிய பண்ணுவார். எனவே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கியிருப்போம். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். அடுத்தபடியாக நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், சில நேரங்களில் நம்மால் நம்ப முடியாது, சில காரியங்களை நம்ப முடியாது. நம்மால் நம்ப முடியாததை ஆண்டவர் செய்வார் என்பதற்கு தான் இந்த பெத்லெகேமில் ஆண்டவர் பிறந்தது. அதை நான் குறித்து சில காரியங்களை சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அன்றைக்குள்ள வேத பண்டிதர்களுக்கு சிலருக்கு தெரியும் இயேசு பெத்லெகேமிலே பிறப்பார் என்று. அவர்கள் வேத வாக்கியங்கள் மூலமாக, குறிப்பாக மீகா தீர்க்கதரிசி மூலமாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஏசாயா 11ஆம் அத்தியாயம் 1வது வசனம் என்ன சொல்கிறது? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பு செழிக்கும். அடிமரம் தான் இருக்குது, மரம் முழுவதும் வெட்டப்பட்டு போனது, மரம் முழுவதும் காய்ந்து போனது, கீழே வேரும் மேலே கொஞ்சம் மரமும் வெளியில் காணப்படுகிறது. ஆனால் அந்த காய்ந்து போன மரத்திலிருந்து, அந்த வறண்ட அந்த மரத்திலிருந்து, வெட்டி போட்ட அந்த மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ப முடியாத சூழ்நிலைகளில் இது எப்படி சாத்தியமாகும் என்று நினைக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் அதை சாத்தியப்படுத்துவார் என்பது அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். பாருங்க, ஏசாயா 53:2 என்ன சொல்கிறது? வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போல. வறண்ட நிலம், வாய்ப்பே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இது வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். கசந்த மாறா போல தான் இருந்தது நகோமியினுடைய வாழ்க்கை. அவ என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறா என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஒரு ரூத்தின் மூலமாக, அந்த ரூத்து போவாசை திருமணம் பண்ணினதன் மூலமாக அவள் சுதந்திரவாளியாக மாறி, சுதந்திரம் அற்று போகாதபடி தேவன் தயவு செய்து முதிர் வயதில் அந்த நகோமியை ஆதரிக்கிற போவாஸ் ஒரு மகனாக, ரூத்து மருமகளாக, ஆத்துமாவை ஆறுதல் செய்கிற ஒரு ஓபேத்தை அங்கே பிறக்க செய்து, அந்த ஓபேத்தின் வயிற்றில் தாவீதை பிறக்க செய்து, அந்த தாவீதின் குமாரனுடைய அந்த தாவீதின் சந்ததியில் கர்த்தராகிய இயேசுவை பிறக்க செய்தார். நினைத்து பார்க்க முடியாத சம்பவங்கள் இது. நம்மால் நினைத்து பார்க்க முடியவில்லை. நகோமி ஒரு நாளும் அதை நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தார்கள். என்னுடைய கணவன் இறந்து போனான், 2 மகன்களும் இறந்து போனார்கள், என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், கர்த்தர் என்னை வேதனைக்குள்ளாக்கினார், என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். ஏசாயா 11ஆம் அத்தியாயம் 12வது வசனம், ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளில் இருந்தும் கூட்டுவார். அந்த இஸ்ரவேல் என்கிற தேசம் 1948 உருவாவதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இதை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். யூதர்கள் ஒடுக்கப்படும் போது, யூதர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்படும் போது அவர்கள் கூடி சேருவார்கள் என்றும், அவர்கள் ஒரு தேசமாய் மாறுவார்கள் என்றும், அவர்கள் பிற்காலத்தில் ஒரு வல்லரசாய் இருப்பார்கள் என்றும் அவர்கள் நம்ப முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார். இதுதான் அந்த எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேம். நம்முடைய உலகத்தானுடைய பார்வையில் அது நடக்காது, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது நடக்கும். நம்ப முடியாதவைகளை நம்ப பண்ணுகிற தேவன். இஸ்ரவேலுக்கு ஆறுதலாய் காத்திருந்த சிமியோன் லூக்கா 2ஆம் அத்தியாயம் 25வது வசனத்தில் உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார்.
அவன் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறான். ஆனால் அந்த இரட்சணியத்தை கண்டது லூக்கா 2:32 தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சகரியா, எலிசபெத்து முதிர் வயது, குழந்தை பிறப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. லூக்கா 1 80 வரை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த யோவான் ஸ்நானகன் இந்த பெத்லெகேமில் பிறக்க போகிற இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வழியை செம்மைப்படுத்துகிறவனாய் ஆண்டவர் அங்கே தெரிந்து கொண்டார் என்றால், அந்த நம்பிக்கையற்ற அந்த எலிசபெத்துக்கும் நம்பிக்கையற்ற சகரியாவுக்கும் அங்கே ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாக யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் கொடுத்தார். இரண்டாவதாக நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நம்மால் நினைத்து பார்க்க முடியாத, நம்மால் கிரகிக்க முடியாதபடி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். அதற்கு ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். புறஜாதி தீர்க்கதரிசியாய் வாழ்ந்த, மடிந்து போன, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மடிந்து போன ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? எண்ணாகமம் 24:17 யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அந்த செங்கோல் எதிரிகளை சங்கரிக்கும். இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே இல்லாத காலத்தில் இஸ்ரவேல் ஒரு தேசம் உருவாகும். அந்த தேசத்தில் யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அங்கே ஒரு செங்கோல் உண்டாகும், அது எதிரிகளை சங்கரிக்கும் என்று ஒரு புறஜாதி மனிதனுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லி, கிரகிக்க முடியாத, நம்முடைய புத்திக்கு எட்டாதபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இஸ்ரவேல் தேசமே கிடையாது. இந்த தீர்க்க தரிசனம், அவர்கள் நாடோடிகளாய் அலைந்து திரிகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தேசமில்லை, தேசமில்லை. அவர்கள் இன்னும் கானான் தேசத்திற்குள்ள போய் சேரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், யாக்கோபின் சந்ததியிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அது ஒரு செங்கோலாய் நிற்கும், அது சத்துருக்களை சங்கரிக்கும். இது நம்மால் கிரகித்து பார்க்க முடியாதிருந்தாலும் ஆண்டவர் அதை செய்து காட்டினார். அதைத்தான் நம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். எனவே அந்த எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமை போல அறியப்படாத நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் பாருங்க, நம்மை பார்க்கிற தேவன் அனாதி தேவன், பூர்வ காலம் முதல் இருக்கிற தேவன். அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே பிறப்பாரையானால் நம்ப முடியாதவைகளை ஆண்டவர், நம்பக்கூடாதவைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். கிரகிக்க முடியாததை ஆண்டவர், நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாளிலே அவர் நம்முடைய உள்ளங்களிலே பிறந்து நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.